அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு பூஞ்செடிகளை தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஏன்னா இவ்வளோ வெயில்லையுமே நம்ம வீட்டு செடிகளை வந்து நான் எப்படியெல்லாம் பராமரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தா மட்டும்தான் புரியும். இந்த வெயிலின் காரணமாகவே வந்து கொஞ்சம் வீடியோஸுமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஜாஸ்தி வெயில் நெக்ஸ்ட்டு வந்து சிலிண்டர் கிடைக்காத பிரச்சனை. அதனால் தோட்டத்தில் சமைக்கிறேன். அதனால் வந்து சரியான முறையில் வீடியோஸ் பண்ண முடியல. அப்படியே எல்லாமே லேட்டாக ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? வாங்க நம்ம போயிட்டு நம்ம செடிகள்லாம் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு. இது வந்து ஜாதி மல்லி நல்லா அழகாக வளர்ந்துருக்கு பார்த்திங்களா. நெக்ஸ்ட்டு வந்து கத்திரி செடி வந்து ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ண செடி தான். மாடியில் விதைச்சி கொண்டு வந்து கீழே நட்டிருக்கேன். சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அடுத்தது இந்த செடி வந்து திருநீற்று பச்சிலை. இந்த செடி ஆல்ரெடி வாங்கி நட்டேன். அது வேண்டான்னு பிடுங்கிட்டேன். மறுபடியும் நிறைய பாருங்கள். பூஞ்செடியில் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பார்த்திங்களா. வாடாமல்லி செடி, நெக்ஸ்ட்டு மஞ்சள் கனகாம்பரம். நல்ல வெயிலில் கூடமே வந்து பூக்கள் கொடுக்கறதுக்கு மெயின் காரணம் நம்ம வந்து தண்ணி விட்டு பராமரிக்கிறது தான். எவ்வளோ ஈரம் இருக்குது பாருங்கள். அடுத்தது எனக்கு பிடிச்ச பாருங்கள், தெரியுதா என்னென்னு, பசலைக்கீரை, தரப்பசலை சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. ஒரே ஒரு செடி கீரையிலேருந்து நட்டு வச்சேன். செமையாக வளர்ந்துட்டுருக்காங்க. பொழுது போச்சுனாலே இந்த கூடையை தூக்கிக்கிட்டு நான் பூ பறிக்க கிளம்பிடுவேன். ஒன்று வந்து இந்த மஞ்சள் கனகாம்பரம், நெக்ஸ்ட்டு என்ன பூனா குண்டுமல்லி பூ பறிக்கிறதுக்கு கிளம்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஈவினிங் டைமில் போயிட்டு செடியெல்லாம் பார்த்து அழகாக பறித்து அதை வந்து நம்ம கட்டி நம்ம சாமிக்கு போடுறதுன்றது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். யாரெல்லாம் தோட்டத்துக்கு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு மறக்காத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. தண்ணி காலையில் ஒரு முறை விடுறது, அப்புறம் மாலை ஒரு முறை விடுறது. இப்படி தான் வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீனே போயிட்டுருக்கு. ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு அடிக்குது. இன்னும் மாடியில் போயிட்டு தண்ணி ஊற்றவே இல்லை. இனிமே தான் போகணும். ஒரு வழியாக பூ வந்து கூடையில் பறிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து குண்டுமல்லி பூ பறிக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.